கவனம் அதிகரித்து விடும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு காலம் நமக்கு பள்ளிவாசல் இருக்கவில்லை. ஏகத்துவத்துடைய எழுச்சி வந்தபோது நாங்கள் எல்லோரும் தகர குட்டில்களிலே இருந்தோம், குடிசைகளிலே இருந்தோம். இங்கு ஒரு பிரச்சாரம் என்றால் புத்தளத்திலிருந்து இங்கு வந்தார்கள், அங்கு ஒரு பிரச்சாரம் என்றால் இங்கே இருந்து அங்கு போனார்கள். ஒரு ஜும்மா தொழுவதற்காக பல்லாயிரக்கணக்கான தொலைவு தூரங்களை சென்று ஒரு ஹொத்துபாவை சுன்னாவின் அடிப்படையில் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். பள்ளி இல்லாத நேரம் நிறைய சுஜூதுகள் செய்தோம், நிறைய குர்ஆன்களை ஓதினோம், நிறைய அல்லாஹ்விடத்தில் தௌபாக்கள் செய்தோம், நிறைய பிரார்த்தனைகள் செய்தோம், நிறைய தான தர்மங்கள் கொடுத்தோம், அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக வேண்டி அள்ளி கொடுத்தோம், தான தர்மத்திலே தலை சிறந்தவர்களாக இருந்தோம். இன்றைக்கு எல்லாமே நிரப்பமாயிற்று. மாடி வீடு, 2 மாடி பள்ளிவாசல், பெரிய வளாகம், அங்கங்க தவ்வா பணிகள். பயான் நடக்கிற போதும் ஆட்கள் கிடையாது, தொழுகைக்கும் ஆட்கள் கிடையாது, சுன்னத்தான இபாதத் கிடையாது, குர்ஆன் ஓதுவது குறைந்து விட்டது, தஹஜ்ஜத் என்பது வாழ்க்கையில் கிடையாது, சுன்னத்தான காரியங்கள் என்பது வாழ்க்கையில் கிடையாது. எல்லா அமல்களும் குறைந்த ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோம். ஒரு காலம் இருந்துச்சு, நம்மட வாப்பா மார்க்கம் பெருசா தெரியல, அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும், அவருடைய நன்மைகளை அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஒரு காலம் இப்படியான கட்டிடங்கள் கிடையாது, இப்படியான பள்ளிவாசல்கள் கிடையாது, அவர்கிட்ட பெரிய சைக்கிள் கிடையாது, அவருக்கு ஒரே ஒரு புஷ் பைசிக்கல் தான் இருந்துச்சு. நம்மளை எல்லாம் முன்னுக்கு வைத்து ஏற்றி கொண்டு பல தொலைவு தூரம் மிரிச்சு போய் அங்கு மகரிபை தொழுது விட்டு அதுக்கு பக்கத்தில் நம்மளை வைத்து மகரிபில இருந்து இஷா வரைக்கும் குர்ஆனை ஓதி உம்மா மகரிபுடைய நேரமாகினால் வீடு வாசலை எல்லாம் திறந்து கொண்டு, மகரிபுடைய நேரமாகினால் அந்த ஷைத்தான் வருகின்ற அந்த நேரத்தில் கதவுகளை மூடி, அதன் பிற்பாடு வீடு வாசல்களை எல்லாம் திறந்து கொண்டு நம்மளை எல்லாம் அழைத்து பக்கத்திலே வைத்து முசல்லாவை விரித்து ஒரு துப்புரவான இடத்துக்கு சென்று அந்த இடத்தில் தனியான ஒரு இடத்தை ஒதுக்கி மகரிபையும் தொழுது, சுன்னாவையும் தொழுது, சுன்னத்தையும் தொழுது, குர்ஆனை எடுத்து இஷாவுடைய பாங்கு கேட்கிற வரைக்கும் அல் குர்ஆனை ஓதுகிற வீடுகளாக நம்முடைய வீடுகள் அலங்கரிக்கப்பட்டது. வாப்பாவும் ஆண் பிள்ளைகளும் பள்ளிவாசலிலே அமல்கள் செய்து கொண்டிருந்தார்கள், தாயும் பெண் பிள்ளைகளும் வீடுகளிலே அமல் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு முன்பின் சுன்னத் வீடுகளிலே தொழுகின்ற தாய்மார்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இல்லை. சகோதர சகோதரிகளே, முன்பின் சுன்னத்களை பள்ளிவாசலிலே வந்து நேரத்தோடு தொழுகின்ற ஆண்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இல்லை. சகோதர சகோதரிகளே, குறைந்து விட்டது. எந்த அளவுக்கு என்றால் கூட்டுதுவா இல்லை என்று சொன்ன நாங்கள் தொழுகை முடிந்ததும் இருக்குகின்ற ஔராதுக்களை ஓதுவதற்கு நேரம் கிடையாது. ஆனால் இருக்குகிற போனை தூக்கி எந்த போன் வந்தது, யாரிடத்தில் கோல் வந்தது, என்ன மெசேஜ் வந்தது, வாட்ஸ்அப்பை பார்க்க நேரம் இருக்கிறது, பேஸ்புக்கை பள்ளிக்குள் பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, ஹுதுபாக்கள் நடக்கிற போது யூடியூபையும் பேஸ்புக்கையும் டிக்டாக்கையும் பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டு அமல் செய்வதற்கு மனசிலே ஈரமில்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாக இருந்தால் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அமல்கள் குறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். துஆ செய்கிற மக்களை காண முடியவில்லை, பள்ளியில் பிரார்த்தனை செய்கிற மக்களை காண முடியவில்லை, இரவு நேரங்களில் வீடுகளிலே எழும்பி தாஜத்தை தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்கிற தாய்மார்களை காண முடியவில்லை, சுபகு தொழுகிற உறவுகளை காண முடியவில்லை, சுபகு தொழுகைக்கு ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற உறவுகளாக இல்லை. இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நானும் நீங்களும் இதில் விதிவிலக்கு இல்லாமல் இன்றைக்கு இந்த உலகத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அமல்கள் என்பது குறைந்து விட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஓதி எவ்வளவு காலமாக மாறிவிட்டது யோசித்து பாருங்கள். முன்பின் சுன்னத்துக்கள் 12 தொழுதால் பைத்தம் ஃபில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கொடுப்பான் என்ற ஹதீதுகள் படித்து அடித்து சொன்னவெல்லாம் பசுமரத்து ஆணை போன்று உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அந்த அமல் இருக்கிறது யோசித்து பாருங்கள். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நோன்பு வருகிற போது கியாமுல் லைலை பற்றி பேசுகிற நாங்கள் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் மிஸ் பண்ணாமல் தஹஜ்ஜத் தொழுகின்ற உறவுகளாக இல்லை? தோழர்களே, யோசித்து பாருங்கள். 5 நேரம் தொழுகின்ற முஸ்லிம்களாக, 4 நேரம் தொழுகின்ற முஸ்லிம்களாக, நேரம் கிடைத்தால் தொழுகின்ற முஸ்லிம்களாக, நேரம் கிடைத்தால் பயான் கேட்கின்ற முஸ்லிம்களாக, நேரம் கிடைத்தால் பள்ளிவாசலுக்கு வருகின்ற முஸ்லிம்களாக இருக்கிறோமே தவிர
நேரம் எடுத்து இபாதத் செய்கின்ற, இபாதத்தில் ஆசை உள்ள உறவுகளாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்று கேட்டால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மிக குறைவான மக்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இளைஞர்களை